வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி அவுல் மிச்சர் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறோம். அதுக்கு அவுல் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை பருப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை இப்படி ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், முந்திரி சிறிதளவு, கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயிட்டோன்னே போடணுன்னா போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அருமையான அவுல் மிச்சர் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. எப்போவுமே அவுல் லாஸ்ட்டாக தான் பொரிக்கணும். அடுத்து பூண்டு பொரிச்சுக்கலாம். ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் தூளுங்கிறது ஆப்ஷனல் தான். நல்லா பூண்டு பொரிஞ்சிருச்சு. இதோட ஃப்ளேவர் இறங்கிடும். இந்த ஆர்டரில் தான் மிச்சர் செய்யணும். இல்லைன்னா அவுல் ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் கலங்கிடும், அப்புறம் இதோட ஃப்ளேவர்லாம் போயிடும். நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நிலக்கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. வறுத்த பருப்பாக இருந்தால் எண்ணெயில் போட்டதும் எடுத்துக்கலாம். பச்சை பருப்புங்கிறதுனால எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டு எடுக்கணும். அடுத்து வறுகடலை போட்டுக்கலாம். ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு லைட்டாக விட்டு எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் இந்த எண்ணெயில் விடக்கூடாது. அவ்வளோதான், போட்ட வாக்கில் எடுத்துடணும். நல்லா எண்ணெயெல்லாம் வடி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து முந்திரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஸ்நாக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரியும் பொரிஞ்சிருச்சு. எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவுல் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அவுல் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தான் போடணும். நிறைய போட்டோம் அப்படின்னாக்க பொரியாது. அவுல் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அவுலுக்கு ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா பொரியாது. எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். எல்லா அவுலும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தனித்தனியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு காரம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான அவுல் மிச்சர். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன அந்த ஆர்டரில் போடலை அப்படின்னா இதெல்லாம் இந்த ஃப்ளேவர் வராது, தீஞ்சிடும். வேறு கரெக்டான ஃப்ளேவர் இருக்கும். மிளகாத்தூள் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான அவுல் மிச்சர் நமக்கு கிடச்சிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா.